ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் கோமதி அம்மா மாப்பிள்ளைக்கு பாயாசமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. மாப்பிள்ளை பாயாசம் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி டைலாக பாயாசத்தை கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு போட்டாங்க. சரி, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கதிரை ராஜி தனியாக கூப்பிட்டு இஸ்கு இஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டே என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், என் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டைம் பார்த்து அவர் சொல்கிறாரு, சொல்லக்காட்டு கொல்லையில் நிற்குமே அந்த பொம்மை மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. டே ரொம்ப நாள் ஆச்சுடா உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாக அரசியோட பிரச்சனையை மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தாலும் நல்லா தான் பாருங்க இவங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, எனக்கு மாப்பிள்ளையோட நம்பர் வேணும். அவர் நம்பர் உனக்கு எதுக்கு, பொசசிவ் பொங்குதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வாங்கி தருவேன் நான் அதுட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்ட பேச்சு கொடுக்கலான்னு சொல்லி வந்து கேட்க, இவர் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்கிறாரு. சரி வாங்கப்பா சுற்றி காமிக்கலான்னு 4 ஸ்டெப்பு நடந்து வராரு. இதுதான் ஹாலு, இங்கே படுக்கலாம் தூங்கலாம் என்ன வேணால் பண்ணலாம், நடக்கலாம் ஓடலாம் ஆடலாம் பாடலாங்கிறாரு. டே நல்லா வருவீங்கடா, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் பெட்ரூமு, இங்கே தூங்கலாம், அதுக்கப்புறம் துள்ளி குச்சி விளையாடலாம், இப்படி தானே சொல்ல வரீங்க, சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இவர் நம்பரை வாங்கி ராஜிக்கு அனுப்ப, சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இப்போ யாருப்பா நம்ம மாப்பிள்ளை கிட்ட பேச போகிறது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறமா மறுநாள் விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா அரசி எனக்காக நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல, சரி நீ பேசுறியான்னு சொல்ல, கடைசியில் மீனாவை கொத்து விட்டாங்க. டே வண்டி ஏன்டா என் பக்கமே திருப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மைதாங்க, தங்கமயில் பேசினா சொதப்புவாங்க, நம்ம ராஜி பேசலாம், ஆனால் ராஜி உஷாராக இருக்குது, வீட்டுக்கு கடைசியாக இருக்கிறது எப்பொழுதும் உஷாராக தான் இருக்கும்.